இலங்கையில் இரண்டு பெரிய தொழில் ஜாம்பவான்கள். பணக்கார பட்டியலில் யார் முதலிடம் பிடிப்பது? அவர்கள் யார்? அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள்? அவர்களுடைய சொத்து மதிப்பென்ன? முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். வணக்கம். எனது பெயர் ராகேஷ் சர்மா. கேபிட்டல் ட்ரஸ்ட் செக்யூரிட்டிஸ் பிரைவேட் லிமிடெட் என்னும் முன்னணி பங்கு தரக நிறுவனத்திலே பணிப்பாளராக கடமையாற்றுகிறேன். இலங்கையினுடைய இரண்டாவது பணக்காரர் யார் என்று கேட்டால் தம்மிக்க பெரேரா. அவருடைய சொத்து மதிப்பினுடைய பெறுமதி டாலர்களிலே பார்த்தால் கிட்டத்தட்ட $1 பில்லியன். இலங்கை ரூபாவிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் கிட்டத்தட்ட அன்னளவாக 300 பில்லியன் ரூபாவுக்கு அதிபதி. அவை முதலாவது இடத்திலே இருப்பவர் யார் என்று கட்டாயம் நீங்கள் கேட்பீர்கள். முதலாவது இடத்திலே இருப்பவர் LOLC ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மன் இஷார நாணயக்கார. $1.6 பில்லியன் டாலருக்கு அதிபதியாக இருக்கிறார். இலங்கை ரூபாவிலே நாங்கள் பார்த்தால் அன்னளவாக 450 பில்லியன் ரூபாவுக்கு அதிபதியாக இருக்கிறார் இஷார நாணயக்கார. நீண்ட காலமாக தம்மிக்க பெரேரா முதலிடத்திலே இருந்தார். கடந்த சில ஆண்டுகளாக இஷார நாணயக்கார முதலிடத்தை பிடித்திருக்கிறார். மீண்டும் தம்மிக்க பெரேரா முதல் இடத்துக்கு வர வேண்டும் என்று முனைப்போடு தன்னுடைய காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளுகிறார் என்று சொல்ல தோன்றுகின்றது போல இப்பொழுது எங்களுக்கு விளங்குகிறது. காரணம், கடந்த 9 மாதங்களிலே மிகப்பெரிய முதலீடுகளை அவர் மேற்கொண்டிருக்கிறார். முதலாவதாக 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் DHT சிமெண்ட் பிரைவேட் லிமிடெட் எனும் சீமெந்து நிறுவனம் ஒன்றிலே முதலீடு செய்திருக்கிறார். அந்த சீமெந்து நிறுவனத்தினுடைய வர்த்தக நாமம் அல்லது பிராண்ட் நேம் பவர் டெக் பிரீமியம் சிமெண்ட். நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பவர் டெக் பிரீமியம் சிமெண்ட் அன்னளவாக 10% மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. சிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலே 10% மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதை எவ்வளவு விலை கொடுத்து வேண்டியிருக்கிறார் தம்மிக்க பெரேரா என்று கேட்டால் 51% பங்குகளை இலங்கை ரூபாவுக்கு 6 பில்லியன் ரூபாய் கொடுத்து அவர் வேண்டியிருக்கிறார். ஆகவே மிகப்பெரிய ஒரு முதலீடாக தம்மிக்க பெரேரா இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே முதலீடு செய்திருக்கிறார். ஏன் இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ளே தம்மிக்க பெரேரா முதலாவதாக கால் பதிக்கிறார் என்ற கேள்வி பல பேருக்கு வரும். எங்களுடைய நாட்டிலேயே கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர், கட்டுமானத்துறை 2026ஆம் ஆண்டிலிருந்து மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சி அடைய போகிறது. பிக் பூஸ்ட் ஒன்று இருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். அதை சிந்தித்து கொண்டே தம்மிக்க பெரேரா இந்த முதலீட்டை மேற்கொண்டிருப்பார் என்று பல பேர் சொல்லுகிறார்கள். ஏலவே தம்மிக்க பெரேரா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே டைல் செக்டராக இருந்தா என்ன, செரமிக் செக்டராக இருந்தா என்ன, அலுமினியம் செக்டராக இருந்தா என்ன, அந்த அனைத்து துறைகளிலுமே முதலீடு செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு முதலீட்டு ஜாம்பவான். ராயல் செரமிக்ஸ், லங்கா வோல்டைல், லங்கா டைல்ஸ், இவையெல்லாம் செரமிக்ஸ் அண்ட் டைல் செக்டருக்குள்ளே வரக்கூடிய கம்பெனிகள் தம்மிக்க பெரேராம் இருப்பது. அதே நேரத்திலே ஸ்விஸ்டெக் அலுமினியம், அலுமெக்ஸ் போன்ற அலுமினியம் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்கின்ற கம்பெனிகளிலும் முதலீடு செய்து வைத்திருக்கிறார். இந்த வகையிலே இப்பொழுது புதிதாக சீமெந்து துறைக்குள்ளும் அவர் காலடி எடுத்து வைத்திருக்கிறார். பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். 10% மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய இந்த பவர் டெக் சிமெண்ட் பிரீமியம் சிமெண்ட் கம்பெனி எவ்வாறு இதனுடைய மார்க்கெட் ஷேரை கூட்டப் போகிறது என்று. இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரியை நாங்கள் எடுத்து நோக்கினால் இதிலே பிக் பிளேயர்ஸ், அதிலே மிக முக்கியமான பிக் பிளேயர் யார் என்று சொன்னால் டோக்கியோ சிமெண்ட். இரண்டாவது பிக் பிளேயர் யார் என்று கேட்டால் இன்சி சன்ஸ்தா சிமெண்ட். டோக்கியோ சிமெண்ட் அன்னளவாக 30 to 35% மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நீண்ட காலமாக இருக்கின்ற கம்பெனி. இன்சி சன்ஸ்தா கம்பெனி கிட்டத்தட்ட 25% 30% மார்க்கெட் ஷேர் இருக்கக்கூடிய கம்பெனி. அடுத்ததாக லங்வா சிமெண்ட் கம்பெனி, அது ஒரு அன்னளவாக 15% மார்க்கெட் ஷேர். அந்த அடிப்படையிலே 10% மார்க்கெட் ஷேராக இருப்பதுதான் பவர் டெக் பிரீமியம் சிமெண்ட் கம்பெனி. ஆகவே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இப்பொழுது புதிதாக தம்மிக்க பெரேரா நுழைந்திருக்கிறார். இந்த முதலீடு பங்கு சந்தையிலே எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. காரணம் என்னவென்று சொன்னால் இது ஒரு அன்லிஸ்டட் கம்பெனி, பட்டியலிடப்படாத ஒரு கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி அல்ல. ஆகவே எந்த மாற்றத்தையும் பங்கு சந்தையிலே ஏற்படுத்தாது. ஆனால்
2 முக்கியமான கம்பெனிகளே தம்மிக்க பெற கடந்த 2 மாதங்களுக்குள்ளே வேண்டியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பங்கு சந்தையிலே ஏற்படுத்தியது, புரட்டி போட்டது பங்கு சந்தையை. அந்த 2 கம்பெனியும் என்னத்துக்காக அந்த கம்பெனியிலே முதலீடு செய்தார், அந்த கம்பெனிகளுடைய பங்கிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட்டது போன்ற தகவல்களை தொடர்ச்சியான பதிவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தெரிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.